Hi students, today 12th standard maths. Now let us take exercise 3.1. Question number 1. If the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 units. Find the volume of cuboid. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கியூபிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கியூபிக் பாக்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கியூபிக் பாக்ஸ் வந்து என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா கியூபாய்டாக சேஞ்ச் ஆகுது. கியூபிக் பாக்ஸ் இன்டு ஃபார்ம் எ கியூபாய்டாக சேஞ்ச் ஆகுது. தென் த வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 52 யூனிட்ஸ், கியூபிக் யூனிட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கியூபாய்டு இருக்குல்ல, அந்த கியூபாய்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கியூபாய்டோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கியூபாய்டோட வால்யூம் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 52 யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கியூபிக்னா எப்படி இருக்கும், கியூபிக் பாக்ஸ்னால் எப்படி இருக்கும், கியூபாய்டுனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் தெரியணும். கியூபிக் பாக்ஸுன்னு போது அதாவது கியூபோடைய வால்யூம் ஃபார்முலா என்னென்னா ஏ கியூப்னு தெரியும். ஏ கியூப் இல்லைனா எக்ஸஸ் கியூப் ஏதோ ஒரு சம் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் இல்லைனா வி கியூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் போது வியை டினோட் பண்ணுவாங்க, அப்போ வி கியூப் கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து எப்படி லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ லென்த்து பிரெத்து ஹைட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கியூபாய்டு. இந்த கியூபாய்டு ஃபஸ்ட்டு அந்த கியூபிக் பாக்ஸ் தான் அதனுடைய லென்த்து ஹைட்டு பிரெத் எல்லாத்துலேயுமே 1 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இதில் 1 பாயிண்ட், இதில் 2 பாயிண்ட், 3 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிடு. அது வந்து நம்மளுக்கு கியூபாய்டாக கிடச்சிருக்கு. இது வந்து நம்மளுடைய கியூபாய்டு. கியூபாய்டுன்னு போது எப்படி இருக்கும்னா ஒரு ரெக்டாங்கிள் 2 ரெக்டாங்கிள்ஸ் ஜாயின் ஆகி அதை கம்ப்ளீட் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க கியூபாய்டு. இதே வந்து இது வந்து ஸ்கொயராக இருக்கும், இது வந்து ரெக்டாங்குலராக இருக்கும். ஓகேங்களா? இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கியூபுக்கு என்ன ஃபார்முலா, ஏ கியூப். அப்போ ஏ கியூப் அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே இந்த இடத்துல வந்து ஏ மென்ஷன் பண்ணாமல் நான் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே ஏ கூட கண்டினியூஸ் பண்ணிக்கலாம், ஏனே கூட போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு அதனுடைய எட்ஜஸ்ன்னு தெரியணும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா லெட் எக்ஸ் பி த எட்ஜஸ். எட்ஜஸ்னால் இது தான், இது ஒரு எட்ஜஸ்ஸு, நெக்ஸ்ட் இது ஒரு எட்ஜஸ்ஸு, இது ஒரு எட்ஜஸ்ஸு, இது ஒரு எட்ஜஸ்ஸு, இதெல்லாம் எட்ஜஸ்ஸு. ஓகேங்களா? இதே வந்து வேர்டிசஸ்னால் இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் வேர்டிசஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. எட்ஜஸ் எல்லாம் இந்த ஒரு லைன் எட்ஜஸ், இதுவும் ஒரு லைன் எட்ஜஸ், இந்த ஒரு லைன் எட்ஜஸ், இதெல்லாம் தான் எட்ஜஸ். ஓகேங்களா? அப்போ லெட் எக்ஸ் பி த எட்ஜஸ் ஆஃப் த கியூப். தென் எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3. ஏன் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3 போட்டிருக்கேன்னா இங்கே இந்த கியூ பாக்ஸ் இருக்குல்ல, அந்த கியூ பாக்ஸோடைய யூனிட் தான் எக்ஸ் ப்ளஸ் 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 2 யூனிட்டு 3 யூனிட் சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் கியூபாய்டுன்றது எப்படி இருக்குன்னா 52 கியூபிக் யூனிட்ஸாகவும் இருக்குது, ப்ளஸ் வால்யூம் ஆஃப் கியூபாகவும் இருக்குது. அந்த வால்யூம் ஆஃப் கியூபோட அந்த 52 யூனிட்ஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. ஏன்னா நம்மளுக்கு அந்த கியூபிக் பாக்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு கியூபாய்டு கிடச்சிருக்கு. அப்போ அந்த கியூபிக் பாக்ஸோட வால்யூம் ப்ளஸ் அந்த 52 யூனிட்ஸ் ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுடைய கியூபாய்டோடைய வால்யூம் கிடைக்கும். அதனால தான் இந்த ஃபார்முலா, இந்த கண்டிஷன்ஸை எழுதியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்முலா என்னன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து 52 கியூபிக் யூனிட்ஸ் வந்து ஆல்ரெடி கிவனில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா வந்து எக்ஸ் கியூப். இப்போ நம்மளுக்கு என்னென்னா எக்ஸோட வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட வேல்யூ தேவை. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1ன்றது நம்மளோட லென்த்தாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது நம்மளோட பிரெத்து, எக்ஸ் ப்ளஸ் 3ன்றது நம்மளுடைய ஹைட்டு. இந்த எல்லா டேர்ம்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். 52 ப்ளஸ் எக்ஸ் கியூப் அப்படியே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வரும், எக்ஸ் இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணும்போது 2x வரும், 1 இன்ட்டு எக்ஸ் 1x எக்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட் 1 இன்ட்டு 2ன்னு போது 2 வரும், இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 52 ப்ளஸ் எக்ஸ் கியூப் வரும். இப்போ இந்த ஹோல் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல் டேர்ம்ஸை இதோட மல்டிபிள் பண்ணும். இந்த எல்லா டேர்ம்ஸையும் என்ன பண்ணும், இதோட
மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கீழே இருக்க டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க, மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஹோல் டேர்ம்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு. எப்போயுமே வந்து ரெண்டுமே வேரியபிள்ஸோ இல்லை கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸோ எந்த டேர்ம்ஸு நியூமரேட்டர்லையோ டினாமினேட்டரில் சேமாக இருந்து சென்டரில் ஈக்குவல் சிம்பிள் இருந்துச்சுன்னா டைரக்ட் கேன்சல் பண்ணலாம். அப்போ இந்த டேர்மையும் நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக கேன்சல் பண்ணுறேன். எக்ஸ் கியூபை கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு 3x² இருக்குது, 2x² இருக்குது, இங்கே x² இருக்குது. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும்போது 6x² வருது. நெக்ஸ்ட் 6x இருக்குது, இங்கே ஒரு 5x இருக்குது, 11x வருது. அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் 6 இருக்குது. இந்த 52 ப்ளஸில் இருக்கிறது ஆப்போசிட் சைடில் வந்துச்சுன்னா -52 ஆகும். அப்போது +6 -52 ஈக்குவல் டு நம்மளுக்கு -46 ஈக்குவல் 0 வரும். இப்போ இந்த ஹோல் டேர்ம் இருக்குன்னா இந்த ஹோல் டேர்மை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஏன் ஃபேக்டரைஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இங்கே டிகிரி 2 இருக்குது. டிகிரி 2 வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ கீழே அதாவது ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த மல்டிபிள் பண்ணும்பொழுது ஆட் பண்ணும்போதும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ பாருங்கள் 6 × -46 × -276. இப்போது இந்த 6 × -46 வந்து 276 தெரியும். இப்போது இந்த எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணாலும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு நம்ம டேர்ம் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம்னா 23 - 12 மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 276 வருது, -276 வருது. பட் 11 வரணும், அதே மாதிரி வரும். 23 × -12 பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக என்னது வரும், 11 வரும். அப்போது ஒரு நம்பரை எடுக்கும்போது அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும், அதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும் வித் சிம்பிளோட. ஓகேங்களா? அது ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரியும், அதனால தான் அதை ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்போ 6x = -23னா அப்போ x = -23 / 6, x = 2 சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா நெகட்டிவ் வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம், பாசிட்டிவ் வேல்யூ ஒன்லி அக்செப்டட். அப்போது x = 2ன்றது தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா எப்போயுமே க்யூபோ இல்லை ஏரியாவோ எந்த வேல்யூ எதை கண்டுபிடிச்சாலும் அதோட வேல்யூஸ் எப்பயுமே எப்படி இருக்காது, நெகட்டிவாக மட்டும் இருக்காது, பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம x = 2 தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஃபார்ம் என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது, 52 + x³ இருக்குது. இப்போ 52 x³ 2, எக்ஸோட வேல்யூ 2, அப்போ 2³ வரும். இப்போ 52 + 2³ வேல்யூ 8, அப்போ 52 + 8 போது 60. அப்போ 60 கியூபிக் யூனிட்ஸ் தான் அந்த கியூபாய்டோடைய வால்யூம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடிஷ்னலாக இதையும் எழுதலாம். x³ அப்போ x இருக்கிற பிளேஸில் 2³ = 8, அப்போ கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர். சிம்பிள் தான். நீங்கள் என்னென்னா இங்கே இந்த இடத்துல யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, இதை 1 2 1 2 3ன்னு போட்டிருக்காங்களே, அது பதிலாக கொஷனில் வந்து 4 5 6ன்னு சொல்லலாம் கண்டினியூஸ் நம்பர்ஸில். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 52 யூனிட்ஸ், அதுக்கு பதிலாக வேறு எதுனா வேல்யூஸும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கண்டிஷன்ஸு இதோட கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சம் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2ல் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கியூபிக் ஈக்குவேஷன் போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வந்து ரூட்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றது ஆல்ஃபா, செகண்ட் பீட்டா, தேர்ட் ஒன் காமா. அப்போ கிவன் ரூட்ஸ் ஆல்ஃபா = 2, பீட்டா = 1/2, காமா = 1. இப்போ சம்மேஷன் 1ன்றது அந்த சிங்கிள் டேர்ம்ஸை ஆட் பண்ணுறது. அப்போ ஆல்ஃபா + பீட்டா + காமா. சம்மேஷன் 2ன்றது டபுள் டேர்மா. சம்மேஷன் 3ன்றது 3 டேர்ம்ஸா. ஓகேங்களா? அப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம் எப்படி இருக்கும், x³ - ஆல்ஃபா + பீட்டா + காமா காமா × x², ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா × x ஆல்ஃபா பீட்டா காமா = 0. இப்போ சம்மேஷன் 1ன்றது ஆல்ஃபா + பீட்டா + காமா. அப்போ இந்த எல்லா டேர்ம்ஸும் ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணால் 7/2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா 2 சம்மேஷன் 2ன்றது ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா. இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணும்போது அதுவும் 7/2 கிடைக்குது. இதெல்லாம் சிம்பிளாக தெரியும், அதுதான் அது எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் சம்மேஷன் 3ன்றது ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ அந்த எல்லா டேர்ம்ஸும் மல்டிபிள் பண்ணால் இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 சொல்லிட்டு வருது. அப்போ த ரெக்வயர்டு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும், x³ - ஆல்ஃபா + பீட்டா + காமா × x², ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா × x ஆல்ஃபா பீட்டா காமா = 0. அப்போ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரெக்வயர்ட்
கியூபிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா. இந்த 2 வந்து டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இந்த செகண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. கம்பல்சரி யாராவது ஹோம்ஒர்க் போடணும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா பீட்டா காமான்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார்ம் ஏ கியூபிக் ஈக்குவேஷன் whose ரூட்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியூபிக் ஈக்குவேஷனை தான் ஃபார்ம் பண்ணணும். கொடுத்துருக்கத கியூபிக் ஈக்குவேஷன் தான். பட் அந்த ஆல்ஃபா பீட்டா காமாவை யூஸ் பண்ணி ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ எடுத்து எழுதுவீங்க. ஏன்றது எக்ஸ் கியூபோட கோஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் பி, நெக்ஸ்ட் எக்ஸோட கோஃபிஷியன்ட் சி, கான்ஸ்டன்ட் டேர்ம் டின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுறீங்க. இப்போ சமேஷன் 1ன்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அப்போ மைனஸ் பி பை ஏ. இது எல்லாமே என்னது உங்களோட ஃபார்முலா. அப்போ நீங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ மைனஸ் 2ன்னு எழுதுறீங்க. நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சி பை ஏ, அதை 3ன்னு எழுதுறீங்க. நெக்ஸ்ட் சமேஷன் 3ன்றது ஆல்ஃபா பீட்டா காமா, அப்போ மைனஸ் டி பை ஏ, அப்போது மைனஸ் 4. ஏன்னா இங்கே டிவைடட் பை 1ன்றது நம்மளுக்கு நாட் நெசசரி, தேவையில்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2 ஆல்ஃபா 2 பீட்டா 2 காமான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2 ஆல்ஃபா இருக்குது, பீட்டா இருக்கிற பிளேஸில் 2 பீட்டா இருக்குது, காமா இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு 2 காமா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவில் அதை வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த ஆல்ஃபா இருக்கிற பிளேஸில் 2 ஆல்ஃபா, பீட்டா இருக்கிற பிளேஸில் 2 பீட்டா, காமா இருக்கிற பிளேஸில் 2 காமா. அப்போ இதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது 2 காமனாக இருக்குது. அதை எடுத்துகிட்டா இந்த வேல்யூ எடுத்து அப்படியே அப்ளை பண்ண போகிறீங்க. அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்கு பதிலாக மைனஸ் 2 போட்டு ஆன்சர் போட போகிறீங்க. நெக்ஸ்ட் சமேஷன் 2ன்றது ஆல்ஃபாக்கு பதிலாக 2 ஆல்ஃபா இருக்குது, பீட்டாக்கு பதிலாக 2 பீட்டா இருக்குது. அப்போ 2 × 2 4, அதனால தான் 4 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதியிருக்கேன். இங்கே 4 பீட்டா காமா 4 காமா ஆல்ஃபா. இதில் காமனாக 4 எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இந்த ஹோல் டேர்ம்ஸ்க்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் 3ன்னு சொல்லிட்டு. அப்போ 4 × 3 நம்மளுக்கு 12 சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் சமேஷன் 3ன்றது இப்போ பாருங்கள் இந்த ஆல்ஃபாக்கு பதிலாக 2 ஆல்ஃபா இருக்குது, பீட்டாக்கு பதிலாக 2 பீட்டா இருக்குது, காமாக்கு பதிலாக 2 காமா இருக்குது. ஸோ 2 × 2 × 2 8. அப்போ 8 ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்ன தெரியும் -4ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ 8 × -4 = -32. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கியூபிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது எக்ஸ் கியூப் மைனஸ் alpha plus beta plus gamma into x square plus alpha beta plus beta gamma plus gamma alpha into x minus alpha beta gamma equal to 0. இப்போ இந்த டேர்ம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு, இந்த டேர்மும் தெரியும், இந்த டேர்மும் தெரியும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நம்ம ரெக்வயர்ட் கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு இந்த சம்மில் தேர்டில் வந்து உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் ஹோம்ஒர்க்காக போடுங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா தேர்ட் சம் செகண்ட் பாயிண்டில் வந்து ஆல்ஃபாக்கு பதிலாக 1/ஆல்ஃபான்னு எடுத்துக்க போகிறீங்க, பீட்டாக்கு பதிலாக 1/பீட்டான்னு எடுத்துக்க போகிறீங்க, காமாக்கு பதிலாக 1/காமான்னு எடுக்க போகிறீங்க. இது வந்து என்னது தேர்ட் சம்மில் செகண்ட் பாயிண்ட்டு. இதே வந்து தேர்ட் சம்மில் தேர்ட் பாயிண்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா, பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா, காமா ஈக்குவல் டு மைனஸ் காமான்னு யூஸ் பண்ண போகிறீங்க. ஈஸி தான். இதே வேவை ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. கம்பல்சரி ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள்.